வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பில் ஆலய பூசாரி உள்ளிட்டோரை விசாரணைக்கு அழைத்த போலீசார். மீண்டும் இன்று ஆரம்பமாகியது இந்திய இலங்கை கப்பல் சேவை. காங்கேசன்துறையை வந்தடைந்து மீண்டும் நாகப்பட்டினம் சென்ற சிவகங்கை கப்பல். மனைவி அதிக கடன் பெற்ற விரக்தியில் யாழில் கணவன் எடுத்த விபரீத முடிவு. தொடர்வன விரிவான செய்திகள். நெடுங்கேணி வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசாரியார் மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூபாலசிங்கம் ஆகியோர் நெடுங்கேணி போலீசாரால் அழைக்கப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. நெடுங்கேணி வெடுக்குமாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டையுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் உள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கேணி போலீசாரால் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி தினமன்று மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூசைகளை செய்ய முற்பட்ட 8 பேர் நெடுங்கேணி போலீசாரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினையும் தள்ளுபடி செய்தார். இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகள் காலை முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். 6 மணியின் பின்னர் பிறிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்கள் செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சிவராத்திரி தினம் வெடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெறும் என அவர் தெரிவித்தார். இன்று காலை நாகை துறைமுகத்தில் இருந்து 83 பயணிகளுடன் இலங்கை காங்கேசன்துறைக்கு சிவகங்கை கப்பல் புறப்பட்டது. இவ்வாறு புறப்பட்ட கப்பலானது இன்று மதியம் 12:15 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இந்திய இலங்கைக்கு இடையிலான இரு நாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு புதிய பண்பாட்டு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது. இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல், மழை, கடல் சீற்றம் நிலை உள்ளிட்ட காரணங்களால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று தொடங்கியுள்ள நிலையில் 12:15 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. மன்னார் மறை மாவட்டத்தின் 4வது ஆயராக தெரிவு செய்யப்பட்ட பேரர் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் இன்றைய தினம் சனிக்கிழமை ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ளார். மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தரான பேரர் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் மடு திடுத்தளத்தில் வைத்து ஆயராக அருட்பொழிவு செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் மேதகு இமானுவேல் பெராண்டோ ஆண்டகை தலைமையில் அபிஷேக நிகழ்வு மற்றும் திருப்பலி இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பரிசுத்த பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி பிரைன் உடைக்வேக் ஆண்டகை, கொழும்பு உயர் மாவட்ட பேராயர் மெல்கம் கருணினால் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் இலங்கையின் அனைத்து மறைவாட்டு ஆயர்களும் கலந்து கொண்டனர். மேலும் பல நூற்றுக்கணக்கான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், வடமாகாண ஆளுநர், நீதிபதிகள், திணைக்கள தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், இந்திய உரஸ்தானிகர் அதிகாரிகள் உள்ளடங்களாக பல ஆயிரக்கணக்கான மக்களும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மன்னார் மறை மாவட்டத்தின் 4வது ஆயராக மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்த பேரர் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலகத் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் அத்துருக்கிரிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த குற்றம் தொடர்பாக 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் இது குறித்து மானிப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில்
அவரது சடலமானது மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நவாலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 47 வயதான குடும்பஸ்தர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவர். மனைவி அதிக கடன் பெற்றதன் காரணமாகவே குறித்த நபர் மனவிரக்தியில் உயிர் மாய்த்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இனி விளையாட்டு செய்திகள். கராச்சி தேசிய விளையாட்டரங்கில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பி குழுவுக்கான முதலாவது சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா சகல துறைகளிலும் அற்புதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தி 107 ஓட்டங்களால் அமோக வெற்றியீட்டியது. ரோயான் ட்ரில்கன் குவித்த சதம், டெம்பா பவுமா, ரெசிவென் லோடுசென், எய்டன் மார்க்ராம் ஆகியோர் பெற்ற அரை சதங்கள் என்பன தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு வித்திட்டன. தென்னாப்பிரிக்காவின் களத்தடுப்பு மிக அற்புதமாக இருந்தது. அந்த போட்டியில் துடுப்படுத்தாட்டத்தை தெரிவு செய்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 315 ஓட்டங்களை குவித்தது. மொத்த எண்ணிக்கை 28 ஓட்டங்களாக இருந்தபோது டோனி டி ஸ்டோர் ஆட்டமிழந்தார். ஆனால் ரொயான் டில்டன், அணித்தலைவர் டெம்பா பவுமா ஆகியோர் இருவரும் மிக திறமையாக துடுப்படுத்தாடி 2வது விக்கெட்டில் 129 ஓட்டங்களை அணிக்கு உரமூட்டினர். நிதானத்துடன் துடுப்படுத்தாடிய டெம்பா பவுமா 58 ஓட்டங்களை பெற்றார். ரெவிவெண்டோ டெசன் 3வது விக்கெட்டிலும் மேலும் 44 ஓட்டங்களை பகிர்ந்த ரியான் ட்ரில்கன் ரன் அவுட் ஆனார். அவர் 7 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸருடன் 103 ஓட்டங்களை பெற்று இந்திய சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் சதம் குவித்த 5வது வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.